ஹே காய்ஸ், கருவில் உள்ள குழந்தை உடல் எடை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள். காய்கறிகளை விட முட்டையில் அதிகளவு புரோட்டீன் இருக்கிறது. மேலும் இதில் கூடுதலாக போலிக் ஆசிட், கோலின் மற்றும் இரும்புச்சத்து ஆகியவையும் உள்ளதால் தினசரி ஒரு வேக வைத்த முட்டையை சாப்பிட்டு வந்தாலே கர்ப்பிணி பெண்களுக்கு போதுமானது. கர்ப்பிணிகள் உலர்ந்த பழங்களை தினசரி சாப்பிட வேண்டும். அதாவது உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சை ஆகியவற்றை தினசரி மாலை நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முந்திரி, பாதாம் உள்ளிட்ட கொட்டை வகைகளில் புரதத்துடன் விட்டமின்களும் இருப்பதால் இவற்றையும் தினசரி உட்கொள்ள வேண்டும். கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி என எந்த வகை கீரையாக இருந்தாலும் கர்ப்பிணிகள் தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் தினசரி குறைந்தது 2 டம்ளர் அளவு பால் குடிக்க வேண்டியது அவசியம். விட்டமின் சி நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஃபைபர், பொட்டாசியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பழங்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது. ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் கர்ப்பிணிகளுக்கு நல்லது. பழமாக சாப்பிட விரும்பாத கர்ப்பிணிகள் அவற்றை ஜூஸ் வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். கேரட், பீட்ரூட், வெண்டைக்காய் போன்ற பச்சை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம் ஆகியவை உள்ளன. கர்ப்பிணிகளுக்கு மீன் ஆரோக்கியம் தரும் உணவு. ஆனால் மீன் தேர்வு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து தானியங்கள் மட்டுமன்றி இறைச்சியிலும் கிடைக்கிறது. நன்கு வேக வைத்த இறைச்சியை வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம். ஆடு இறைச்சி, குறிப்பாக ஆட்டு ஈரலை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான இரும்புச்சத்துடன் பிற விட்டமின்களும் கிடைக்கும். வாரம் 3 அல்லது 4 முறை இளநீர் குடிப்பது கர்ப்பிணிகளுக்கு நல்லது. உடலின் வெப்பம் தணிவதால் கர்ப்பிணிகளின் உடல் எடையுடன் குழந்தை உடல் எடையும் சீராக இருக்க உதவுகிறது.